பிரேஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்க யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த மாதம் நம்ம ஜூலை மாதம் வந்து வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அப்கிரேட் டு கிங்டம் மைண்ட் செட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்துடைய வேர்ட் ஆஃப் த மந்த்க்கு நம்ம போக போகிறோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்க எஸ்ஐசி சர்மன்ஸ் மெசேஜஸ் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ற ஆட்களாக இருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து எப்பவுமே ஒவ்வொரு விஷயங்களா நம்ம போக மாட்டோம். நம்ம வந்து வேர்ட் ஆஃப் த மந்த் அந்த மாதிரி போவோம். ஒரு வாக்குதத்த வசனம்ன்றதை விட வாக்குதத்த வார்த்தை, அந்த வார்த்தையிலேருந்து நிறைய வசனங்கள் நம்ம தியானிப்போம். அந்த விதத்துல நம்ம இன்றைக்கு இந்த மாதம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அதான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். டொமினியன் அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம அதிகமா தியானிக்க போகிறோம். டொமினியன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் சிம்பிளா சொல்லணும்னா தமிழ்ல ஆளுகை அப்படின்னு சொல்லலாம். ஆளுகை. பட் இந்த இந்த பிக்சர்ல என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, அப்கிரேட் பேக் டு டொமினியன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது அப்கிரேட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மேல போ அப்படின்னு அர்த்தம். அப்கிரேட் டு டொமினியன் தான் போட்டிருக்கோம். ஆனா அப்கிரேட் பேக் டு டொமினியன் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி ஒரு சில ஆளுகை நம்ம கிட்ட இருந்திருக்கு. அது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம தவற விட்டுட்டோம். அதெல்லாம் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஒரு வசனத்தின் அடிப்படையில் தவற விட்டோம். திருப்பி அந்த ஆளுகைக்குள்ளாக ஆவியானவர் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி நம்மள போக சொல்றாங்க. இந்த பிக்சர்ல போட்டிருக்கேன் பாருங்களேன், ஆர்வமா இருக்கு. ஆண்டவர் ஒரு அப்கிரேட்குள்ள போக சொல்றாரு. அந்த அப்கிரேட்குள்ள போகாம நான் இப்படிதான் இருப்பேன்ட்டு வழி வேலைக்கு போகும்போது, அந்த பக்கம் போற ஆரம்பம் அப்படியே திருப்பி இல்ல பின்னாடி வா, திருப்பி நான் நான் உன்னை வச்ச ஸ்தானத்திற்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரி அந்த ஆரமார்க் பிக்சர் இருக்கும். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா வசனத்தின் அடிப்படையில இந்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். இந்த மாதம் முழுவதும் அடிக்கடி பயன்படுத்த போகிற ஒரு வார்த்தை டொமினியன், ஆளுகை அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம அதிகமா தியானிக்க போகிறோம். இங்கிலீஷ்ல தான் அதோடைய பார் ரொம்ப பார்க்க பயங்கரமா இருக்கு. அப்கிரேட் பேக் டு டொமினியன். எந்த விதமான ஆளுகையை வந்து மனிதர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார்? டொமினியன் மேண்டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஆளுகை, ஆணை, அரசாணை அந்த மாதிரி இருக்கு. அது ஆண்டவர் கொடுத்த ஆணைகள் ஒரு சிலது இருக்கு. நம்ம அதை பார்க்க போறோம் பைபிள்ல. ஸோ அந்த ஒரு மேண்டேட் கொடுத்திருக்கிறாரு. இந்த அணையா இதை செய்யறேன், இதை சொல்லி செய்யுங்கப்பான்னு. மனிதர்கள் அதை எப்படி தவற விட்டார்கள் போன்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதம் முழுவதும் நம்ம எல்லாருமே இழந்த காரியங்களை, இழந்த ஆளுகைகளை நம்ம வந்து திருப்பி மீட்டமைத்து, கர்த்தர் நம்மளை எந்த ஸ்தானத்தில் வைக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ, கர்த்தர் எந்த விதமான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்ல நம்ம வாழ சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுக்கு நேரம் நம்ம வழி நடத்த போகிறோம். எக்ஸைட்டடா நீங்க யாரும் கேட்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, இந்த டொமினியன் மேண்டேட் ஆர் எங்க இந்த ஆணை வந்து கொடுக்கப்பட்டிருக்குது பைபிள் அப்படின்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு ஒரு கான்டெக்ட் இது. ஆதியாகமம் 1:26 வசனம் சொல்லுது, மனுஷர்களை படைத்த பின் தேவன் சொல்றார் மனுஷர்களை பார்த்து, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அதாவது மனுஷனை படைத்த பின் அவங்க கிட்ட அதை சொல்லுவாரு. இப்போ வந்து படைக்கிறதுக்கு முன்பதாகவே ட்ரினிட்டி, ட்ரினிட்டினா பிதா, பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேருமே தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின், நமதுனா ப்ளூரல், ப்ளூரல்னா தேவன் எப்படி தனியா பேசிப்பாரு? இல்ல, பிதாவாகிய தேவன் குமாரரோடும், குமாரனாகிய கிறிஸ்துவோடும், பரிசுத்த ஆவியானவரோடும் பேசுறாங்க. ஸோ இந்த கான்டெக்ட்ல நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 1:26லயே 3 பேருமே இருக்கிறாங்க. திரியேக தேவனை தான் நம்ம வணங்கி கொண்டிருக்கோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியே மனுஷனை உண்டாக்குவோமாக. எதுக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்ற அந்த கான்டெக்ட் கொடுக்குறாரு பாருங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட டொமினியன், நமக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகை எது மேல இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஃபிஷ், சமுத்திரத்துல இருக்கிற எல்லா மீன் வகைகள் எல்லாமே, எல்லாத்தையும் அவங்க ஆட்சி செய்வாங்க. ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், மனிதர்களை அல்ல, திரும்பி நான் சொல்றேன், மனிதர்களை அல்ல, பூமி அனைத்தையும், அதாவது வெஜிடேஷன், இந்த கிராப்ஸ், இந்த வயல்வெளி, காடுகள் எல்லாவற்றையும், ஓகே, அதெல்லாம் சேர்த்து தான் பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளை, ஊறும் பிராணிகள், இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா ஆழக்கடவர்கள் என்றார். ஸோ இந்த வேர்டை வந்து 2 இங்கிலீஷ் வார்த்தை இதுல வருது. அதை நான் என்னென்ன ரிப்பீட் பண்றேன். ரூல் ஓவர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஓகே, ஆழக்கடவர்னா ரூல் ஓவர், அவர்கள் மேல் ஆட்சி செய்யணும். ரூல் ஓவர், ஆழக்கடவர்கள். ஓகே, அதுதான் டொமினியன். ஓகே, டொமினியன் இருக்கணும். மனுஷங்களுக்கு இந்த பூலோகத்துல இருக்க அனைத்து காரியங்கள் மேலயும், படைப்புகள் மேல ஒரு ஒரு ஆளுகை இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. 26வது வசனம், 27வது வசனம் சொல்றாரு. இதை சொல்லின பின்பு அவர் என்ன பண்றாருன்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஸோ சும்மா வந்து ஒரு சாதாரண ஒரு படைப்புக்கு வந்து அவர் வந்து ஆளுகை கொடுக்கல.
அவர் வந்து தமது சாயலில் கிரியேட் பண்ணப்பட்ட அந்த மனிதனுக்கு தான் அந்த விதமான ஒரு பவர் கொடுக்குறாரு அந்த கிரியேஷன்ஸ் மேல. 6 நாட்கள் அதுக்கு முன்பதாக மனிதனுக்கு முன்பாக படைக்கப்பட்ட எந்த ஒரு கிரியேச்சருக்கும் அவர் அந்த ஆளுகையை கொடுக்கல. அதெல்லாம் படைச்சு உலகம் ஃபுல்லா அவங்க நிரம்பி இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், எல்லாமே ஓகே. ஆசீர்வாதமா இருக்கணும் அனிமல்ஸ் ஆல்சோ. பட் அந்த ஆளுகை அப்படின்னா மேன் தான், மனுஷன் தான் இதுகளை எல்லாத்தையும் ஆளுகை செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது தேவன் சும்மா சாதாரண ஒரு மனுஷனை படைக்கல, தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஸோ இந்த குரங்குல இருந்து மனுஷன் வந்தான், அதெல்லாம் செம காமெடி. அதை இது பண்ண சார்ல்ஸ் டார்வினே கடைசி நாட்கள்ல வந்து ஆஜராயிட்டாரு, இல்ல தெரியாம சொல்லிட்டேன்ற மாதிரி. ஸோ அது அந்த மாதிரி யாருன்னா இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அந்த மாதிரி ஜோக்குங்களா நம்பி இருந்தீங்கன்னா மைட் பி கனாட்ல போய் பார்க்கும்போது உங்க மூஞ்சி குரங்கு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதை நம்பலாம். நாங்க பார்க்கும்போது எங்களுக்கு தேவ சாயல் தெரியுது. நான் பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களும் ரொம்ப அழகா இருக்கிறாங்க, தேவ சாயல்ல படைக்கப்படுறாங்க நான் விசுவாசிக்கிறேன். அதனால இந்த குரங்குல இருந்தெல்லாம் மனுஷன் வரல. அது வந்து ஒரு தியரி தானே தவிர அது வந்து ஃபேக்ட் இல்லை. பைபிள் வந்து சரித்திரம், பைபிள் தான் ஃபேக்ட். ஓகே. ஸோ அதே 1:27 வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். முக்கியமான விஷயம், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இங்க வேற எந்த ஜெண்டருக்கும் வேணா இல்ல. இந்த உலகத்துல இந்த காலகட்டத்தில் நிறைய ஜெண்டர்ஸ் எடுத்துட்டு வராங்க. இந்த பாலினம் அந்த பாலினம், நான் இன்னைக்கு வந்து நான் பெண்ணா மாறிடலாம் நான் யோசிக்கிறேன், நீங்க வந்து நானா மாறலாம்னு யோசிக்கிறேன்னு அவங்க சொல்றதுதான் அந்த நாள்ல அவங்க மாறுவாங்களா? என்ன காமெடி ஆகுது பாருங்க, எவ்வளவு சீர்கெட்டுக்குது பாருங்க. ஆண்டவர் படிச்சது ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே. ஸோ பைபிளை விட்டு விலைக்கு போக வேணாம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்துட வேணாம். அடுத்த வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி மனிதர்களை படைத்த பின் ஆதாமேவால படைத்த பின் அவர்களை நோக்கி அவர் சொல்ற விதமாவது வார்த்தைகளாவது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி. ஸோ காட் கொடுத்த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா மல்டிப்ளை ஆகுங்க, நீங்க பழுகி பெருகணும். ஏன் பழுகி பெருகணும் அப்படின்னா உலகம் ரொம்ப பெருசு, கர்த்தருடைய படைப்புகள் ரொம்ப வேஸ்ட் ஆக போகுது, நிறைய எல்லாமே பழுகி பெருக போகுது, அனிமல்ஸ் எல்லாமே. ஸோ எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது இவங்களை மேய்க்கிறது, இவங்களை மெயின்டைன் பண்றதுக்கு ஹியூமன்ஸும் அதிகமாக தேவை, மனிதர்களும் அதிகமாக தேவைன்றதுனால எல்லாருமே பழுகி பெருகணும்பா அப்படின்ற மாதிரி சொல்லி மனுஷனுக்கு காட் கொடுத்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னா இந்த டாமினியன்ல ஆளுகையில ஃபர்ஸ்ட் அவருக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்றாரு. இந்த நாட்கள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டிலும் பேர் கிறிஸ்தவர்கள் இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் யாரா கேட்டிருந்தாங்கன்னா நீங்க தயவு செஞ்சு ஒன்றிற்கும் மேற்பட்ட குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பழுகி பெருகி கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லவர்கள் உத்தமர்கள் உலகம் ஃபுல்லா நிரப்பப்பட்டா ஓரளவுக்கு நெகட்டிவான காரியங்கள் மாறும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. காட் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இன்டென்ஷனோட ஆதியாகமம் 1:28 சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் வந்து பழுகி பெருகி பூமியை நிரப்பி அது கீழ்ப்படுத்தி, இங்கிலீஷ் வந்து சப்டியூன்னு ஒரு வார்த்தை இருக்கு, சூப்பரான ஒரு வேர்ட், கீழ்ப்படுத்து அப்படின்னு. இதுவும் டாமினியன் குறிச்சு தான் சொல்லுது. அதை கீழ்ப்படுத்தி திருப்பி அந்த திரியேக தேவன் அவங்க 3 பேர் பேசின அந்த கான்டெக்ட்ல இருக்க வசனத்தை அப்படியே போறாரு பாருங்க. சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர் தம். ஓகேவா? மனிதர்களே அல்ல, திரும்பி நான் சொல்றேன், இதை கேட்டுக்கொண்டு யாருன்னா மனுஷங்களை டாமினேட் பண்ணோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்ல, வசனம் வந்து கிரியேஷன்ஸ் தான். ஓகே, மேன் டு மேன் பத்தி பேசுறீங்க, எல்லாமே மனிதன் இது உலகத்துல இருக்கிற மற்ற எல்லா காரியத்தையும் அவன் தான் ரூல் பண்ணும், ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்று சொல்லி கமா, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹி பிளஸ் தம். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா ஹி பிளஸ் தம் அண்ட் செட், அதாவது தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சுட்டு அப்புறம் அவர் சொன்னாராம். ஸோ இப்படி சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தாருன்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு. ஸோ மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா ஆளுகை. மனுஷனுக்கு இந்த உலகத்துல அவர் மனிதர்கள் படைக்கப்பட்ட பின் ஆதாமேவாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிளெஸிங் என்னன்னா ஆளுகை, டொமினியன். ஓகேவா? நம்ம இதனால நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துல வேர்ட் ஆஃப் த மந்த், டொமினியன் ரொம்ப முக்கியம், அந்த ஆளுகை ரொம்ப முக்கியம், நம்ம நிறைய காரியங்களை ஆட்சி செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம்னா காட் ஃபர்ஸ்ட் மேனை படைச்சது, மனுஷனை படைச்சிட்டு ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் அவனை பிளஸ் பண்ணுது. யாருன்னா கர்த்தர் சபிக்கிறவரு கர்த்தர் அடிக்கிறவரெல்லாம் ப்ரீச் பண்ணாங்கன்னா அவங்கள பத்தி எனக்கு தெரியல. பட் நான் படிக்கிற பைபிள் வந்து மனுஷனை படைச்சிட்டு ஃபர்ஸ்ட் செஞ்சது காட் பிளஸ் பண்ணாரு. உலகத்தை விட்டு அவரு பரமேறின பின் அந்த அசென்ஷன் சீஷர்கள் கண்களுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளும் போது அவர் லாஸ்டா உலகத்துல இருந்து அவர் கடந்து போகும்போது அவர் செஞ்சது பிளஸ் பண்ணிட்டு தான் போனாரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஏசப்பா தேவன் வந்து பிளஸ் பண்ற தேவன். ஸோ உங்களையும் அவர் பிளஸ் பண்ண வல்லவரா இருக்கிறார். ஏன்னா மனுஷனை படைச்சிட்டு அவர் ஃபர்ஸ்ட் செஞ்சது பிளஸ் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஏன்பா நான் சொல்றதுலாம் சரி, நீ பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்து, உனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும், நீ பணம் உட்பட நீ அதை வந்து உன் தலைமையில தூக்கி வச்சுக்க கூடாது. அது வந்து கிரியேஷன்ஸா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி,
உன் கால் கீழே அதை வச்சுக்கோ, நீ அதை கீழ்ப்படுத்து, சப்டியூ பண்ணு. இந்த நாட்கள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருன்னா, உங்கள் மேல எதனா இருக்கு, நான் தான்ப்பா இது கீழ்பட்டிருக்கேன், பணம் பணத்திற்கு கீழே நான் இருக்கேன், பணம் என் தலைக்கு மேல ஏறிச்சு, பொருளாதாரம் எனக்கு தலைக்கு மேல ஏறிச்சு. பொருளாதாரம்னா பொருள் பொருள் ஆசை, பண ஆசை, இதெல்லாம் என் தலைக்கு மேல ஏறிச்சு, என்னால அதை கீழ்ப்படுத்த முடியல. ஆசைகள், இச்சைகள் மேல மேல ஏறிச்சுன்னா ஆண்டவர் சொல்றது எல்லாத்தையும் இந்த மாசம் என்ன பண்ண போறோம்னா, கீழ்ப்படுத்துற வேலைதான். கீழ்ப்படுத்து, தட்டி உட்கார வை, சப்டியூ பண்ணு. ஏன்னா நீ ஆட்சி செய்யணும், நீ தான் மேல இருக்கணும். கர்த்தர் நமக்கு மேல இருக்கணும். அவருடைய ஆட்சி பிரகாரம், அவருடைய பிளெஸிங் பிரகாரம் நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம ஆட்சி செய்ய வேணும். எஸ்பெஷலா இது போன்ற ஆசைகள், ஓகே, எதுவுமே நம்ம தலை மேல போகக்கூடாது. நம்ம தான் அதை ஆட்சி செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. ஓகே, இது வந்து மேனை பிளஸ் பண்ணதுக்கு அப்புறம் காட் சொன்ன ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன? டாமினேட் பண்ணு, டொமினியன் மேண்டேட் தான் கொடுத்தாரு. ஓகேவா? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஸோ யோசிச்சு பார்த்தா என்ன நடந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்னா, எல்லா ஜீவ ஜந்துக்கள் எல்லாத்தையுமே, உலகத்துல இருக்க எல்லாமே மனுஷனுக்கு கீழே வரணும். கிரியேச்சர்ஸ் எல்லாமே, அதாவது மனுஷன் மற்ற எல்லா படைப்புகளும் மனுஷனுக்கு கீழே வரணும். மனுஷன் தான் அதை ஆட்சி செய்யணும், பண்படுத்தணும், பாதுகாக்கணும். நல்ல விதமான ஒரு ஆளுகை. ஓகேவா? பாசிட்டிவா காட் ஒரு விஷயம் சொன்னாரு. இதுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, கிரியேச்சர்ஸ் நம்மள ஆளுகை செய்யக்கூடாது, கிரியேஷன் நம்மள ஆளுகை செய்ய நம்ம அனுமதிக்க கூடாது. மனுஷ படைத்த படைப்புகளோ இல்ல கடவுள் படைத்த பிற படைப்புகளோ மனிதர்களை தவிர வேற யாருன்னா உங்களை ஆட்சி செஞ்சுன்னு இருந்தாங்க அப்படின்னா, இந்த நாள்ல ரொம்ப அந்த டொமினியன் மைண்ட் செட்டுக்கு போயிட்டு அப்கிரேட் ஆயிட்டு, இல்ல இதெல்லாம் என்ன ஆட்சி செய்யக்கூடாது, நான் தானே இதை ஆட்சி செய்யணும். லேண்டு நிறைய பேர் ஆட்சி செய்து பாருங்களேன். லேண்டு ஆசை, லேண்டு தனக்கு ஒரு சொத்து, எல்லாமே நம்மளுடைய காலை கீழே தான் இருக்குமே தவிர நம்ம அதுக்கு பின்னாடி ஓடுன்னு இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு வந்து இந்த லேண்டு, சொத்து போன்ற காரியங்கள் ஏன் நிறைய பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும், நம்ம போன மாசத்துடைய தியானத்திலேயே நம்ம பார்த்தோம், எங்க உங்க பொக்கிஷம் இருக்குதோ அங்கதான் உங்க இதயம் இருக்கும்னு. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ மேல உட்காரு, நீ உங்க சிங்காசனத்துல போய் உட்காரு, நீ அதை சப்டியூ பண்ணுவோம், அதை கீழ்ப்படுத்தி ஆட்சி செய். நம்ம என்ன பண்றோம்னா, அதை தூக்கி மேல வச்சுட்டு அதை நம்ம மெரிக்க விட்டுன்னு இருக்கோம். ஸோ அது போன்ற காரியங்கள் அவாய்ட் ஆகணும். எந்த விதமான கிரியேச்சர்ஸும் எந்த விதமான பிற காரியங்களும் நம்மளே ஆட்சி செய்ய அனுமதிக்க கூடாது. ஆக்சுவலா அனுமதிச்சிட்டோம், அதான் நம்ம பார்க்க போறோம். எப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மனிதர்கள் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு தேவன் எதிர்பார்க்கிறாரு. உதாரணத்துக்கு எல்லா கிரியேஷன்ஸும் நான் சொல்லும் போது தண்ணி உட்பட, அதாவது கேர் பண்ணு, நீ தான் டேக் கேர் பண்ணணும். ஆதாம வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து எப்படி நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொன்ன மாதிரி, மனிதர்கள் அனைவருக்கும் தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம், நான் உன்னை படைக்கிறதுக்கு நீ தான் கடைசி படைப்பு, உன்னை படைக்கிறதுக்கு முன்பதாக ரொம்ப அழகா இந்த உலகத்தை படைச்சிருக்கேன், இப்போ நீ தான் அதை கேர் டேக் பண்ணணும், நீ தான் அதை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு விட்டு போயிருக்கிறாரு. இந்த நாள்ல நம்ம உலகத்தை நம்ம எப்படி பார்த்துக்கிறோன்ற ஒரு கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். டொமினியன் மேண்டேட் அப்படின்னு நம்ம வரும்போது நிறைய காரியங்கள் அதுல அடங்கியிருக்கு. ரொம்ப ஒரு டீப்பான டாபிக் தான். பட் ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் லெவல்ல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். உதாரணத்திற்கு குடி தண்ணீரை, நமக்கு கிடைக்கிற வாட்டர் ரிசோர்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம். சூரியனை ஒழுங்கா பாத்துக்கிறோமா, இல்ல ஓசன் லேயர்ல அதிக ஓட்ட போடுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், இந்த பிளாஸ்டிக்ல கொளுத்துறது, இது இந்த சயின்ஸ் மாதிரி இது பாருங்க, பேசும்போது சயின்ஸ் இது மாதிரி கிளாஸ் மாதிரி எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும்னு நம்பி நான் பெரிய பொறுப்பை ஒப்பு கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம இந்த நாள்ல ஒரு கேள்வியை கேட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். பூமியை நிஜமாவே நம்ம கேர் பண்றோமா? நமக்கு எல்லாருக்குமே ஒரு சில விஷயங்கள் தெரியும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இதை பண்ணக்கூடாது. இது இந்தியா ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்ட்ரி இல்லை கம்பேர்ட் டு ஃபாரின் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். பட் இதெல்லாம் பண்ணக்கூடாது நமக்கு தெரியும், தெரிஞ்சா நம்ம பண்றோமா? யோசிச்சு பாருங்க. இது வந்து பூமிக்கு வந்து ஆபத்தானது, இந்த ஒரு காரியம் பூமிக்கு வந்து அழிவானது, இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சேன்னா பூமியில வந்து ஒரு சின்ன ஒரு தவறான விஷயத்த நானே ஈடுபடுத்துறேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா தண்ணியை வீணடிக்கிறது, உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த பிளாஸ்டிக்களை கொளுத்துறது, அந்த மாதிரி சொன்னா சும்மா சிம்பிளான விஷயங்களே சொல்றேன், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் முடிந்த அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணா ஓரளவுக்கு கேர் பண்ணிக்கணும்னு அர்த்தம். பட் இது வந்து அதோட முடியல, ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அந்த காட் சொன்ன அந்த டொமினியன்ன்றது. நான் என்னால முடிஞ்ச அட்மாஸ்பியர்ல நான் கொஞ்சம் டைட்டா வச்சுக்க தான் நான் ட்ரை பண்ணேன். அந்த மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா சூப்பரா மாறும். ஸோ காட் நம்மளுக்கு கொடுத்த பொறுப்பு டொமினியன் என்ன அப்படின்னா, கேரிங் அண்ட் ப்ரொடெக்டிங் தி எர்த், அந்த பூலோகத்தை நம்ம வந்து பிறர்கிட்ட இருந்து காப்பாற்றத்தை விட நம்ம கிட்ட இருந்து நம்ம காப்பாத்திக்கணும். பிற மனிதர்கள், மோசமான மனிதர்கள் கிட்ட இருந்து இந்த உலகத்தை ஸ்பெஷலா கர்த்தருடைய படைப்புகளை காக்க வேண்டிய கடமைக்கு நம்ம எல்லாருமே இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு எதனா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. அதை ரூயின் பண்றது, அதாவது அந்த படைப்புகளையோ அந்த மற்ற காரியங்களையோ டிஸ்டர்ப் பண்றது. உதாரணம் சொல்ற மாதிரி இது டீஃபாரஸ்டேஷன், அதாவது மனுஷங்களுடைய இனம் நிறைய பெருகுன்றதுனால என்ன ஆச்சுன்னா, மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா, மரங்களை வெட்டி காடுகளை அழிச்சு
ரொம்ப ஒரு விஷயம் பண்ணிருக்கான். காலப்போக்கில் எப்படி அதுக்கு அது எப்படி வழிநடத்த போகுதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சயின்ஸ் பிரகாரம் நிறைய ரிஸ்க் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மலைகள்லாம், அதாவது அந்த ஐஸ்பர்க்ஸ் சொல்லுவாங்கல்ல, பனிக்கட்டி, அது பனிமலைகள் எல்லாமே உருக ஆரம்பிச்சிச்சான். உலகத்துடைய ஹீட் சதவீதம் வந்து அதிகமாயிடுச்சான். அதனால தான் அன்பிரடிக்டபிள் வெதர் இருக்கு. ஒன்று எக்ஸ்ட்ரீம் வெதர் இருக்கு. அப்போல்லாம் வெயில் காலம் வந்தால் கரெக்டாக மழை காலம் இருக்கும். பல வருஷங்களுக்கு முன்பு வெயில் காலம் மழை காலம் பேரல கரெக்டாக இருக்கும் அந்தந்த சீசன். இப்போ எந்த சீசன் எல்லாம் வருதுன்னு ஏன் பிரதர் தெரியல. சடனாக வெயில் காலம் போன வாரம்லாம் செம்ம காமெடியாக இருந்துச்சு. மே மந்த் சரான மழை. அந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. மே மந்த் செம்ம மழை அடிக்குது. டக்குன்னு வந்து ஒரு நவம்பர்ல சரான வெயில் அடிக்குது. இது நடக்கக்கூடாது. ஏன் நடக்குது அப்படின்னா, உலகத்தை மனிதர்கள் சரியா பாத்துக்காததுனால. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி கேர் பண்றோம், ப்ரொடெக்ட் பண்றோம்னு காட் இந்த நாள்ல ஆவியானவர் உங்களை கேட்கிறாரு. நீங்க யோசிச்சு பாருங்க. பதில நீங்க உங்களுக்கு சொல்லிக்கோங்க, இல்லை ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கோங்க. இன்னொரு விஷயம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்லா படைப்புகள் மேலேயும் நம்ம வந்து சோஷியல் ஜஸ்டிஸையும் கேரையும் ப்ரமோட் பண்றோம். இது வந்து மனுஷங்களையும் சேர்த்துக்கணும். ஓகேவா? ஸோ கர்த்தர் வந்து மனிதர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆண்டு அனுபவி, ஆனா அவங்கள நல்லா பார்த்துக்கன்ற மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. நம்ம வந்து சோஷியல் சமூக அந்த நீதியை நம்ம பின்பற்றோமா? ரெண்டாவது வந்து பிறர் பின்பற்ற நம்ம வந்து அதுக்கு நேரா வழிநடத்தப்படுறோமா, இல்லை நம்ம வழிநடத்துறோமா நம்மளுடைய பிள்ளைகளை, நம்மளுடைய உலகத்தை? இது வந்து டிராபிக் சிக்னல் கீழ்ப்படியத்துலேருந்து எல்லா விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் போடுறதும் உலகத்தை நல்ல விதமா பார்த்து சொல்றாரு. ஸோ ஆக்சிடென்ட்ஸ் இல்லாத ஒரு லைஃப் நம்ம வாழ்வோம். மற்ற காரியங்களை வந்து உலகத்தை நல்லா பாசிட்டிவா பார்த்துக்கிறதுக்கும் நீ வழிவகுக்கிறாயா அப்படின்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன இதெல்லாம். ஸோ யோசிச்சு பார்க்கும்போது ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய பவரை கொடுத்தாரு, ஒரு அத்தாரிட்டியை கொடுத்தாரு, ஒரு ஆளுகையை கொடுத்தாரு. நீ கீழ்ப்படுத்து, நீ ஆளுகை செய்ன்னு சொல்லி சொன்னாரு. ஆனா என்ன பண்ணா மனுஷன் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் நம்ம மத்தியில ஊரும் பிராணிகள் இருந்துச்சு. ஊரும் பிராணியில ஒண்ணு வந்து பாம்பு. அப்போ ஊர்ச்சான்னு தெரியல. அப்போ வந்து பாம்பு வந்து நடக்கும், கால்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ வாட் எவர், அதுவும் ஒரு ஜீவ ஜந்து தான். மனுஷன் என்ன பண்ணிருக்கணும்? பாம்பையும் சேர்த்து ஆட்சி பண்ணிருக்கணும். ஏவல் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு. பாவம் எங்க வந்துச்சுன்னா, ஆண்டவர் ஒரே ஒரு கமாண்ட் தான் சொன்னாரு. நீ தான் அதை கீழ்ப்படுத்தணும். அதுக்கு கீழே நீ போயிடக்கூடாது. அதுவும் மண்டே கழுவாம பார்த்துப்பன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அம்மா எடுத்துன்னு செஞ்ச விஷயம், அந்த டாமினேஷன், அந்த ஆளுகையை எழுந்துட்டாங்க. ஏன்னா யார் யாரை பேச்சை கேட்டிருக்கணும் அப்படின்னா, மனுஷன் பேச்சனா மிருகங்கள் கேட்டிருக்கணும். இவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க நடந்திருக்கணும். ஆனா எதுல கோட்டை விட்டாங்க, தவற விட்டாங்க அப்படின்னா, அந்த செய்யறதுல வந்து அவங்க மிஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாவம் உள்ள போந்துச்சு உலகத்துல. பாவம் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க மனிதர்கள் ஆதாமே அவளுக்கு கொடுக்கப்பட அந்த அந்த ஆளுகையே இழந்துட்டாங்க. இழந்ததுக்கு அப்புறம் சாபம் உலகத்துக்கு வருது. சாபம் உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் உலகம் ரொம்ப ரொம்ப மோசமாகுது. எந்த அளவுக்குனா இந்த சோதம் மாதிரிலாம் அழிக்கிறாரு பாருங்க ஆண்டவர். அது வந்து அப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல. பட் நான் சொல்றேன், சல்ஃபர் ரெயின் அனுப்புறாரு பாருங்க. ஏன் அவர் படைச்ச உலகத்தை எப்படி அவர் மோசமா அழிப்பாரு? ஏன்னா அவரால் தாங்க முடியல. நான் எவ்வளவு பெரிய ஆளுகையை கொடுத்த மனுஷன் கேட்டு இவனை இவ்வளவு மோசமா நடந்துக்கிறானேன்ற மாதிரி. ஸோ யோசிச்சு பார்த்தா அந்த பாவத்திற்கு அப்புறம் தேவன் கொடுத்த அந்த ஆளுகையை வந்து மனிதர்கள் இழந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. பிசாசோடைய நபர்கள் உள்ள வராங்க. ஆதியாகமம் 6ல வந்து சன்ஸ் ஆஃப் காட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஆதியாகமம் 6, 1, 2, 3 எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, இந்த ஏஞ்சல்ஸ், ஃபாலன் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்களே, பரலோகத்துல இருந்து தள்ளப்பட்ட தூதர்களும் மனிதர்களும் ஒன்றிணைந்து அவங்களுக்கு குழந்தைகள் பிறகுது. அதுதான் ராட்சதர்களா பிறக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, ஜெனரலா நடந்தே இருக்கக்கூடாத விஷயம். ஆனா நடத்தலாம் பிசாசு. அதுக்கு மனிதர்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அந்த ஆளுகை எழுந்துட்டாங்க. எழுந்ததின் விளைவு தேவன் உலகம் முழுவதுமா நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிச்சு நோவாவின் காலகட்டங்கள்ல திருப்பி உலகத்தை கம்ப்ளீட்டா வானிஷ் பண்றாரு, வாஷ் அவுட் பண்ணிட்டு எல்லா ஜோடி மிருகங்களையும், எல்லா பறவைகளையும், மனிதர்கள்ல நோவாவும் அவருடைய ஃபேமிலியில இருக்கிற மிச்சம் 7 பேர், மொத்தம் 8 பேர் தான் உலகத்திலே காப்பாற்றப்படுறாங்க. ஸோ ஆளுகை கிடைக்குது. படைப்பு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுது 7 நாள் 6 நாள். அப்புறம் ஆளுகை கொடுக்கப்படுது. ஆளுகையை மனுஷன் இழந்துடுறான். பாவம் உள்ள வருது. பாவம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆளுகை இழந்துடுறான். ஆளுகை இழந்ததுக்கு அப்புறம் காட் கொஞ்சம் டைம் கொடுக்குறாரு. நோவா காலம் வரைக்கும் டைம் இருந்துச்சு. அந்த ஆளுகை அவனால மீட் எடுக்க முடியல. ரொம்ப மோசமா தான் போச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, உலகத்தை அழிச்சிருந்தான்ட்டு அழிச்சிட்டாரு. அழிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் விட்டார். ஆனா வீட்டுல ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அதே ஆளுகை மீண்டும் வந்து இவர்களுக்கும் கொடுக்கப்படுது. படிக்கலாம் வாசனம். அம்மா நீங்க படிக்குமா? ஆதியாகமம் 9:1. மீண்டும் எப்படி அதே வார்த்தைகள் எப்படி வருது பாருங்களேன். அந்த நோவாவுடைய குடும்பத்தை பார்த்து, நோவாவை பார்த்து என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஆதியாகமம் 9:1 பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து
நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். ஓகே, பூமியிலே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இந்த வசனம் திருப்பி நான் ஜெனிசஸ் 1ல ஆதியாகமம் 1ல படிச்சது அப்படியே வார்த்தைகள் ரிப்பீட் ஆகுது பாருங்க. தேவன் நோவாவையும் அவனுடைய குமாரரையும் ஃபர்ஸ்ட் காட் என்ன பண்ற திருப்பி என்ன பண்றாரு, உலகத்தை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம் என்ன பண்றாருன்னா காட் பிளஸ் பண்றாரு. பாருங்க, காட் இஸ் காட் ஹூ பிளஸஸ். நம்ம காடை வந்து தப்பா புரிஞ்சுக்க வேணாம். கர்த்தர் எப்பவுமே ஆசீர்வதிக்கிறவராக ஆகவே இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். உங்களை என்ன ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம். அதனால இஸ் காட் ஹூ பிளஸஸ், ஆசீர்வதிக்கிறது. இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் காட் அவரை அவங்கள பிளஸ் பண்றாரு. பிளஸ் பண்ணிட்டு அவர் சொல்ற வார்த்தை திருப்பி, டேய் எல்லாரையும் இனப்பெருக்கம் செய்ய சொல்லி நான் தான் செஞ்சானுங்க ரொம்ப மோசமா இருக்கிறானுங்க, டாமினேட் பண்ண தெரியல, ஆட்சி செய்ய தெரியல, தன்னை தான் பார்த்துக்க தெரியல, பிறரை பார்த்துக்க தெரியல, உலகத்தை பராமரிக்க தெரியல, ரொம்ப கேவலமாகுது உலகம், அழிக்கிறேன்னா நான் அழிச்சிட்டேன். நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் பழுகி பெருகி இப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை விட இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாண்டர்ட் உயர்த்துறா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த உங்களை பத்தி பயம் அச்சம் அதெல்லாம் பேசவே இல்லை, ஆதியாகமம் 1ல. இப்ப சொல்றாரு பாருங்களேன், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மனிதர்களுக்கும். நோ நோ நல்லா புரிஞ்சுக்கணும், பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும். ஆண்டவர் வந்து எதுக்கு மேல அதிகாரம் வைக்க சொல்றாரு அப்படின்னா, அவருடைய பிற படைப்புகள் தான், மனுஷன் டு மனுஷன் இல்ல, பிற படைப்புகள் மேல நீ அதிகாரம் இருக்கணும், இன்க்ளூடிங் சேட்டன். ஓகேவா? தேவதூதன், தள்ளப்பட்ட தூதன் இல்லையா, அவன் உட்பட, பிசாசு லூசிஃபர் உட்பட நீ வந்து நீ தான் ஆட்சி செய்யணும், அவன் ஆட்சி செய்ய அலோவ் பண்ணாத. நிறைய நேரங்கள் இந்த டொமினியன் ஆளுகைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, மனுஷர்கள் மேல நம்மளுடைய ஆளுமையை செலுத்த முயற்சிக்கிறோம். தேவன் படைத்த ஒரு சிறப்பான படைப்பு மனுஷன், இன்னொரு சிறப்பான மனுஷன் படைப்பு இன்னொரு மனுஷன். யோசிச்சு பார்த்தா நான் பிற மனிதர்கள் ஆட்சி செஞ்சிருந்தா பிரயோஜனமே இல்லையே. ஆண்டவர் படைத்த நம்ம எல்லாருமே ஈக்குவல் தானே. ஸோ அந்த மாதிரி யாருன்னா இந்த டாமினியன் மேண்டேட்டை, இந்த இந்த விதமான ஆளுகையை மனுஷன் எல்லாரையும் அப்படியே டாமினேட் பண்றான், எப்படி ஆட்சி செய்யறேன் பண்ண நினைச்சாங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அதுக்குன்ற பொறுப்பு கொடுக்கப்பட்ட தவிர யாருன்னா அப்படி நினைச்சாங்கன்னா ரொம்ப தப்பு பண்ண இருக்கும். தேவன் சொன்னது அப்படி இல்லை. என்னை பார்த்தா அவனுக்கு ஒரு பயம் இருக்கணும் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா, உங்களை பார்த்து பயந்தாங்கன்னா நீங்க வந்து சரியான விதமான லீடர்ஷிப் பண்ணினீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லுது, யார் பை பண்ணோம் அப்படின்னா அனிமல்ஸ் தான் பை பண்ணுமா. உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும். ஒவ்வொரு மிருகமும் உன்னை பார்த்தா பை பண்ணும். நீ மிருகத்தை பார்த்து பயப்படுறனா அப்ப நீ ஆட்சி செய்ய கத்துக்கணும். மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் அந்த உன் மேல வந்து பயம் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும், யாவும்னா யாவும், சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. உங்ககிட்ட நம்பி கொடுத்துட்டேன்ப்பா. திருப்பி 3ஆம் வசனம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் ஒண்ணு விடாம எல்லாமே உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. இப்ப நான் ஒரு இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத தகவலை நான் சொல்றேன். நிறைய பேருக்கு அது நியூவா இருக்கும், எனக்குமே நியூவா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1ல ஆண்டவர் உலகத்தை படிக்கும் போது எல்லாருமே வெஜிடேரியன். நீங்க அந்த இது ஃபுல்லா நீங்க படிச்சுங்க, அந்த அந்த செகண்ட் ஆஃப் லாஸ்ட் சாப்டர், அந்த நான் படிச்ச வசனங்களுக்கு அப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா, மனுஷனை படிச்சுட்டு சொல்லும் போது இந்த பூண்டு வகைகள் அந்த பூண்டு வகைகள் எல்லாமே சாப்பிடுன்னு சொல்லுவாரு. ஒரு இடத்துல கூட அனிமல்ஸ் நீ சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாரு. காட் ஃபர்ஸ்ட் உலகத்தை கிரியேட் பண்ணும்போது, ஆதாமே அவளை கிரியேட் பண்ணும்போது எல்லாருமே வெஜிடேரியன்ஸ், அனிமல்ஸ் அச்சு சாப்பிட மாட்டாங்க. முக்கியமான விஷயம், அனிமல்ஸும் வெஜிடேரியன், அனிமல்ஸும் பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அது வந்து டெட்லி சிங்கம் புலிலாம் அப்பயும் இருந்துச்சு. புலி பசிச்சாலும் புல்ல தின்னுமான்னு கேட்பாங்க, அது இந்த காலத்து பழமொழி. அந்த காலத்துல புல்ல தின்னு இருக்கலாம். ஏன்னா வந்து இன்னொரு புலி வந்து இன்னொரு அனிமலை சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அப்படிதான் இந்த நோவா காலம் வரைக்கும் வந்து மனிதர்கள் மிருகங்கள் எல்லாமே என்ன எதை சாப்பிட்டுச்சு அப்படின்னா, ஃப்ரூட்ஸ், வெஜிடேரியன் தான், ஃப்ரூட்டு பிளான்ட்டு இதைதான் சாப்பிட்டதே தவிர, பூண்டு வகைகள் போன்ற கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டதே தவிர எந்த மனுஷனையும் அதை அட்டாக் பண்ணல, மனுஷனையும் அந்த மிருகத்தையும் அட்டாக் பண்ணல. உலகம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எது வரைக்கும் அப்படின்னா, நோவாவுடைய ஃப்ளட் வரைக்கும். ஓகே, ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் காட் ஆதியாகமம் 9:3 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உலகத்தை பார்த்து சொல்றாரு, மனுஷனை பார்த்து சொல்றாரு, நடமாடுகிற ஜீவச்சந்துகள் யாவும் யாவும் எல்லாத்தையும் நம்ம சாப்பிட அதிகாரம் உண்டு. ஓகே, யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக. எது எதெல்லாம் நடமாடுதோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகாரம்ப்பா. நீ எதை வேணா சாப்பிடலாம், எந்த அனிமலை வேணா சாப்பிடலாம், பிளஸ் பண்ணி சோத்துறதோட சாப்பிடலாம் சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்கு. ஓகே, இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான்வெஜ் அலோவ் பண்றாரு. ஓகேவா? வெஜிடேரியன் இல்லாம. ஏன்னா திருப்பி சொல்றாரு பாருங்க கீழே, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி நான் என்ன பசும் பூண்டுகள் மட்டும் தான் நீங்க சாப்பிடணும், வெஜிடேரியன் தான் சொல்லியிருந்தேன். அது எப்படி நீ சாப்பிடலாம், அது போல இந்த ஃப்ளட்டுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணு, கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா திடகாத்திரமா இரு. ரொம்ப வெஜிடேரியனாவே இருந்து மொக்கையா இருக்குது வாழ்க்கை, ரொம்ப வெஜிடேரியனாவே இருந்து உனக்கு
ஆளுமை பத்தல, உனக்கு ஸ்ட்ராங்கா இல்லை, நீ நல்லா ஆட்டுக்கறி மாட்டுக்கறி இந்த கறி எல்லாத்தையும் அடிச்சு கொளுத்துறா, சிக்கன் கிக்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நான்வெஜ் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வந்து கிறிஸ்தவர்கள் யாருன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், நீங்க டயட்டுக்காக சாப்பிடாம இருக்கலாம், பட் காட் பிளஸ் பண்ணி கொடுத்தது வந்து வசனத்தின் பிரகாரம் சொல்றேன், காட் பிளஸ் பண்ணி கொடுத்தது வந்து எல்லாத்தையும் நீங்க சாப்பிடலாம் சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிட்டு தோத்திரத்தோட நம்ம வந்து சாப்பிடலாம். ஓகேவா? ஸோ வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே வெல்கம். காட் வந்து நமக்காக தான் படைப்புகளை வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக எல்லாத்தையும் சாப்பிடலாம்ப்பா, பசும் பொண்ணுகளை உங்களுக்கு தந்தது போல அவங்க எல்லாம் வச்சு உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிளட் பத்தி பேசுறாரு. மாம்சத்தை அதன் ரத்தத்தோட புசிக்கிறத அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு 3 வருஷம் பேசுறாரு. திருப்பி 7ஆம் வசனம் திரளாய் வர்த்தித்து விருத்தி ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். திருப்பி அவர் வந்து ஒரு விஷயத்தை இன்சஸ்ட் பண்றாரு. இனப்பெருக்க மிஸ் பண்றாதீங்கடா, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துலயும் இருக்கணும், ஃபுல்லா உலகம் ஃபுல்லா தப்பான மனிதர்களும் உள்ள வருவாங்க. அப்ப நிறைய தப்பான வச்சானா இவங்க நம்ம சாப்பிடுவாங்க. பட் காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காட் வந்து மனுஷனை படிச்சு ஆதாம் அந்த ஆளுமையை மிஸ் பண்ணிட்டாங்க. உலகம் பாவமாச்சு, கீழ்ப்படியும் இல்லாதனால காட் வந்து உலகத்தை அழிச்சு ஒரு ஆணையை வந்து நோவுக்கும் அவருடைய இல்லை அந்த அந்த ஜென்ரேஷன் பார்த்துச்சு. பட் போக 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 மீண்டும் மனிதர்கள் பாவம் செஞ்சாங்க. மீண்டும் அவர்களால கீழ்ப்படுத்த இல்லை, அவங்களால பாவத்தை மேற்கொள்ள இல்லை. அவங்க வந்து ரொம்ப மோசமா அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுச்சு. ரொம்ப ரொம்ப பைபிள் நீங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட் பத்தி படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயங்கள் இருக்கு. பைபிள் வந்து பாரபட்சமே பார்க்கல, அப்படியே ரொம்ப பரிசுத்த வேதாகமம் தான் அது. ஆனா அதுல குறிப்பிடப்பட்ட அந்த ஹிஸ்டரி, பதிவிடப்பட்ட அந்த டேட்டா பரிசுத்தமான காரியங்களை மட்டும் பதிவிடல, ரொம்ப கேவலமான அசுத்தமான இச்சையான காரியங்களையும் பதிவிட்டிருக்கிறாரு. அதனாலதான் பைபிள் ரொம்ப ஆத்தென்டிக், ரொம்ப உண்மையானது. வெறும் ஒரு நபரை பத்தின நல்ல காரியங்கள் மட்டும் இல்ல, கெட்ட காரியங்களும் கொடுத்துட்டு நம்ம எதை எடுத்துக்கணும்ன்றது தான் சொல்லி கொடுக்குது பைபிள். ஓகே, ஸோ திருப்பி டாமினியன் கொடுக்குறாரு. மக்கள் என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் தே ஃபெயில். அவரால் வந்து இது பண்ண முடியல, திருப்பி அதை மேற்கொள்ள முடியல. வசனம் ஒன்று இருக்கு பாருங்களேன், நம்ம எல்லாருமே மேற்கொள்ளணும்ன்ற மாதிரி ரோமர் 12:21 வசனம் சொல்லுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இங்க வந்து ஓவர் கம், do not be overcome by evil but overcome evil with good. overcome the evil. நீ வந்து தீமையை வென்றுதான் ஆக வேண்டும். ஓகேவா? நம்ம எல்லாருமே தீமையை வெல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி தீமையை வெல்றதுன்னா வெல்லவே முடியல. பழைய ஏற்பாடு ஃபுல்லா ஒரு பைபிள் ஹீரோஸும் ட்ரை பண்றாங்க, அந்த டாமினேஷன் எடுத்துட்டு வரணும்னு, அந்த ஆட்சி எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பிசாசு கிட்ட வந்து பெரும்பாலான நிறைய பைபிள் ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா சூப்பரா டாமினேட் பண்ணி வாழ்க்கை ஃபுல்லா சூப்பரா நடத்துறாங்க. ஆனா பெரும்பாலான உலகத்துல இருக்கிற பிற ஜனங்கள் எல்லாரும் அந்த ஆளுமையை, அந்த அதிகாரத்தை மெயின்டைன் பண்ண முடியாம பாவத்திற்கும் உலக பிரகாரமான காரியங்களுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து ரொம்ப மோசமான எண்டுக்குள்ள போறாங்க. மீண்டும் 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 தேவன் எதிர்பார்த்த அந்த ஆளுமையை மனிதர்கள் இழந்தார்கள். இதன் விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 2 வாட்டி ஆண்டவர் வந்து அந்த டொமினியனை கொடுக்குறாரு. அந்த ஆளுமையை மக்களால மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் காலங்கள் புரண்டு ஓடின. ஒருத்தர் வந்தாரு, அவர் எப்படி இந்த உலகத்தை டாமினேட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட் பண்றாரு பாருங்களா, ஒரு பெஞ்ச் மார்க், இப்படிதான்ப்பா டாமினேட் பண்ணும். என்னப்பா பிசாசு, அவன் தான் சோதிக்கிறான், அவன் தான் இதை பண்றான் அதை பண்றான், அவன் தான் மனுஷர்களை பயன்படுத்துறான், அவன் தான் மிருகங்களை பயன்படுத்துறான், அவன் பிற காரியங்களை பயன்படுத்துறான், அவன் வந்து பணத்தை பயன்படுத்துறான், அவன் பொருளை பயன்படுத்துறான், உன் ஆசையை தூண்டி விட்டு அது உன் தலைக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறான். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிஞ்சு போயிரு, எல்லாத்தையும் உன் காலுக்கு கீழே வைக்க சொன்னா நீ அதோடைய பாதத்து கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புறேன் என் குமாரனேன்னு சொல்லிட்டு குமாரன் வந்தார், இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு, அவர் எப்படி டாமினியனை மெயின்டைன் பண்ணாரு பிசாசோடைய கான்வர்சேஷன்ல, எப்படி அந்த ஸ்டாண்டர்ட்ல சும்மா கெத்தா வந்து நிக்கிறாரு பார்க்கலாம். மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வயிறை டாமினேட் பண்ண கத்துக்கணும். நிறைய பேர் பாருங்களேன், அவங்களுடைய அந்த ஃபுட்டு, அந்த இச்சை, செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாம தன் வாயை கட்டுப்படுத்த முடியாம இருக்கிறாங்க. இதுவும் டாமினன்ஸ் சார்ந்தது தான். எல்லா விஷயம் நீ ஆட்சி செய்யன்னு சொல்லும் போது லைட்டா ஒரு டயட் இருக்கலாம்னு நினைப்போம். அப்ப கண்ணு முன்னாடி டெம்டிங்கா ஒரு ஸ்வீட்டோ மற்ற காரியங்கள்லாம் வரும்போது இப்ப பேசணும் போது வாய் வருது. வயிறை கட்டுப்படுத்த முடியாம அதுக்கு நம்ம இரையாயிடுறோம். அதையும் மேற்கொள்ள சொல்றது இந்த டாமினியன் மேண்டேட். நான் இப்ப இந்த டாமினியன் இந்த மாதம் ஃபுல்லா பேசுறது வந்து
எல்லாவற்றையும் நீ ஆட்சி செய்யணும். நீ ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணா அதை செய்யக்கூடாது. ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணா அதை செஞ்சிடணும். இல்ல இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு அது தோணுச்சு அப்படி நம்மளுடைய உணர்வுகள் நம்மளை மேற்கொண்டு நம்மளை சாப்பிடாம பார்த்துக்கணும். இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஏசப்பாவுக்கு வந்து பசியாகும். 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய வயிறு உடல் மாம்சம் உள்ள வருது பாருங்க, பசி உண்டாயிடுச்சு. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து டெஸ்ட் பண்றான். அவன் யூஸ் பண்ற வார்த்தைலாம் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கமெண்ட் பண்றான். ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், மனுஷன் உலகத்துல இருக்கிற பிற படைப்புகளை ஆட்சி செய்யணும். கமெண்ட் யாரை பண்ணணும்னா, மனுஷன் தான் அனிமல்ஸை பார்த்து பண்ணணும், மனுஷன் தான் மற்ற தேவதூதர்களை பார்த்து பண்ணணும். பட் பிசாசானவன் அவனும் தள்ளப்பட்ட தூதன் என்ன பண்றான்னா, சோதனைக்காரன் என்ன பண்றான்னா, அவன் வந்து காடுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறான். என்னன்னா, நீ உண்மையாலுமே கடவுள் தான், நீதான் கடவுள்னா இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றான். அதுக்கு பிரதியுத்தரமாக இயேசு எப்படி ஹேண்டில் பண்றாரு பார்க்கலாம். அவர் ரிப்ளை பண்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த எழுதியிருக்கிறத அண்டர்லைன் பண்ணும். பிசாசு வச்ச டெஸ்ட் என்ன காடுக்கு அப்படின்னா, நீ தேவனுடைய குமாரன்னா இதை பண்ணு அப்படின்னு. ஆனா அவனுடைய பர்சனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறான். ஆண்டவர் ரிப்ளை பண்ணது என்னன்னா, இது எழுதியிருக்கிறது என்று ஆல்ரெடி எழுதியிருக்கிற ஒரு காரியத்தை வந்து கோட் பண்றாரு. அடுத்த வசனம் போலாம். அப்பொழுது பிசாசு அவரை அடுத்த டெஸ்ட்டுக்கு கொண்டு போறான். பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய், பரிசுத்த நகரம் ரொம்ப சூப்பரான இடத்துக்கு கொண்டு போயிட்டு தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி ஒரு டாப்பான ஒரு பொசிஷன்ல, ரொம்ப ஹையரா எல்லாத்தையும் அவர் பார்க்கக்கூடிய ஒரு டாப் பொசிஷன்ல நிறுத்திட்டு திருப்பி பாருங்களேன், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஹைட்டா கொண்டு போயிட்டு சொல்றான், தாழ குதியும். ஏனெனில் இப்ப இவன் வசனத்தை எடுத்துன்னு வரான் பாருங்க, இவனுக்கும் வசனம் தெரியும். ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது. இவன் பாருங்க அப்டேட் ஆயிட்டான் பாருங்க. ஏன் நம்ம அப்டேட்ல இருக்கணும், ஏன் நம்ம அப்கிரேட் ஆகிட்டே போனோம்னா, பிசாசு அப்கிரேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தான், ஒரு பால் போட்டான், ஒரு நல்ல சூப்பரான ஒரு பால் போட்டான். யாரா இருந்தாலும் அவுட் ஆயிருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏவாள் அவுட், ஃபர்ஸ்ட் எத்தனையுமே விக்கெட் தான். கண்கள் இச்சையை வந்து கலை போடுறான், பசி தான். அதாவது ஒரு சாப்பாடு சம்பந்தமான விஷயத்துல தான் விட்டாங்க பாருங்க அந்த பழம். அதே மாதிரி சாப்பாடு சம்பந்தமான விஷயத்துல செக் வச்சான். நம்ம தலைவர் வந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட் பாலே 6 அடிச்சிட்டார். 6 அடிச்சதுக்கு அப்புறம் பாக்குறான், ஓஹோ இவர் வந்து ஏவாள் மாதிரி வீக் இல்லை, பிற ஆட்கள் மாதிரி முன்பதாக இருந்த மனிதர்கள் மாதிரி வீக் இல்லை, அதனால நம்ம வந்து வேற விதமா அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்களா? இப்ப நான் எழுதியிருக்கே திருப்பி கோட் பண்றேன் பாருங்க. வசனத்தால தானே அடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க வசனத்தையே கோட் பண்ணலாம். என்ன கோட் பண்ணா, நம்ம ப்ரீவியஸா நம்ம படிச்ச வசனத்தை வந்து கோட் பண்ணிட்டு ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். ஏசப்பா எப்படி ஹேண்டில் பண்றாரு பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே, பிசாசும் வசனத்தை பேசுவான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரும் யாருன்னா வசனம் பேசுறாரு, இவர் பயங்கரமான அக்கினியான ஊழியக்காரன் நீங்க நினைச்சுனீங்கன்னா, இது வந்து எல்லாருக்குமே போதும். எல்லாருக்குமே வசனம் பேசுற எல்லாருமே கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள் மாத்திரம் அல்ல. பிசாசுக்கும் வசனத்தை தெரியும், நான் புரட்டி பேசுவான், அவ்வளவுதான். பிசாசுக்கும் வசனம் தெரியும். பிசாசினால் அனுப்பப்படுகிற பொல்லாத ஊழியர்கள், பொய் தீர்க்கதரிசிகள், ஃபேக் பாஸ்டர்ஸ் கடைசி காலத்துல நிறைய இருப்பாங்க. பொய் தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க, பொய் உபதேசியர்கள் இருப்பாங்க. எச்சரிக்கையா இருங்க. நம்மளை விட அவங்களுக்கு நிறைய வசனம் தெரியும். கொஞ்சம் அவங்க பேச்சுக்கு இடம் கொடுத்தோம்னா நம்ம காலி ஆயிட வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏசப்பாக்கு அந்த டெஸ்ட் வந்துச்சு. இப்படி எழுதிருக்கிறதுன்றான். நம்பால எப்படி சொல்றாரு, இப்படியும் எழுதிருக்கிறதே. கான்ட்ராஸ்டிங் வேர்ஸ் ஒன்று இருக்கும். ஒரு டெம்டிங்கான ஒரு விஷயத்தை நம்மளை தட்டி உட்கார வைக்கிற மாதிரி ஒரு பைபிள் வசனத்தை பிசாசு போட்டானா, அப்படி இருக்குதாப்பா இப்படியும் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது போல நம்பால் என்ன பண்ற, இவர் தான் வார்த்தையோட முழுமையை ஏசுதானே, அவர்கிட்டயே அவருடைய வெப்பனை யூஸ் பண்ண எப்படி செல்லும். சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு, உன் தேவனாய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா என்றும் எழுதியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாரு. நம்ம பிசாசு விடுறானா பாருங்க, விடவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த ஆளும் என்னடா 2 வாட்டியும் இவர் தான் வின் பண்றாரு, நான் தான் அந்த ஆள் மீனை எடுப்பேன்னு சொல்லிட்டு மீண்டும் வரான். பிசாஸ் ஆக்சுவலா விழுந்ததுக்கான காரணமே அவனுக்கு ஒரு சூப்பரான மியூசிஷியன், அப்படியே ரொம்ப மேன்மையான ஒரு பதவி, ஒரு பொறுப்பு, ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டது. அவன் என்ன பண்ணிட்டான், நான் வந்து ஆண்டவருக்கு மேல போனோம், டாமினியன், அந்த ஆளுமையை
ஆண்டவருக்கு மேல போய் இவர் ஏத்துக்கணும், அந்த மேன்மை இவர் ஏத்துக்கணும்னு நினைச்சாரு, கீழே தள்ளப்பட்டான். அதனால இவனால ஜீரணிக்க முடியல. இவனால வந்து என்னடா 2 வாட்டி இயேசு நம்மள டபாய்ச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 8வது வசனத்துல திருப்பி வராம பாருங்க. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த, அதுக்கு முன்னாடி உயர்ந்த, இப்போது மிக மிக மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் பார்க்க வைக்கிறான். உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் அண்டர்லைன் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, சகல ராஜ்யம் பேர ஆசையை தூண்டி வர்றான். எல்லாத்தையும் பேர் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். இப்ப நம்ம கிட்ட யாரா வந்து சொல்றாங்க, நீ மட்டும் சாஷ்டாங்கமா விழுந்துட்டனா 50 லட்சத்துல இருந்து 1 கோடி, நீ எத்தனை வாட்டி என் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுறியோ அத்தனை லட்சங்கள் அத்தனை கோடிகள் உனக்கு கொடுக்கப்படணும்னா கணம் ஒண்ணு வந்துருவோம். ஏன் நம்ம காசு கிடைச்சா போதும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன், இந்த சீனே கிடையாது. நீ இன்னும் எவ்வளவு கோடி ரூபாய் எனக்கு கொடுத்தாலும், எவ்வளவு ஆசைகளை எனக்கு கண்களுக்கு முன்னாடி காட்டினாலும் நான் உனக்கு அடிப்பணிய மாட்டேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா அவருடைய வேல்யூ சிஸ்டமே காம்ப்ரமைஸே பண்ணல. ஏன்னா டாமினேட்டிங் கிங் அவர் தான், டொமினியனோட உச்சமே அவர் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீ சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் அப்படின்றான். பாருங்களேன், நம்ம ப்ரீவியஸ் மந்த்ல தியானிச்சோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு சொல்றது என்ன? தேவனுடைய ராஜ்ய நீதி தான்ப்பா பிரதானம், மிச்சம்லாம் டிப்ஸா கிடைக்கும். இவன் என்ன சொல்லுங்கிறான் பாரு, அவர்கிட்டயே போய் நீ என்ன பணிஞ்சுக்கோ, என் சாஷ்டாங்கமா விழு, என்ன பணிந்துக்கோ, பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அங்க வந்து தலைவர் வந்து டென்ஷன் ஆயிட்டு, டென்ஷன் ஆகாத தெரியல, ஒரே வார்த்தையில ஆஃப் பண்றாரு. அப்பொழுது இயேசு, அப்பாலே இப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் 3வது பாலும் 6 அடிக்கிறாரு. இது என்ன மாதிரி 6னா, என்றும் எழுதியிருக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. சொன்னதோட மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ரெபியூக் பண்றாரு, அதட்டி அப்புறப்படுத்துறாரு. அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பைபிள் வர்ஸ் கோட் பண்றாரு. கோட் பண்ணதுக்கு அப்புறம் அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். ஸோ இந்த ஒரு பேட்டில் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. வார் ஆஃப் வேர்ட்ஸ், வார்த்தையில மாறி 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 நடந்துட்டே இருக்கு. கடைசியா வின் பண்ணது ஏசப்பா தான். ஏன்னா அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், உலகத்துல காட் வந்து மனுஷர்களுக்கு அந்த டாமினியன் கொடுக்கிறாரு, ஆளுமை 2 வாட்டி கொடுக்குறாரு. ஒரு வாட்டி மிஸ் பண்றாங்கன்னு, இன்னொரு வாட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2 வாட்டியும் மனிதர்கள் தவறிட்டாங்க. தேவன் பார்த்தாரு, சரியா செய்யக்கூடிய ஒரே ஆளு என் புள்ளதான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு வந்து ரைட் எக்ஸாம்பிள் செட் பண்ண அனுப்புறாரு. அதோட இல்லாம இந்த இருளின் மேலையும், இந்த நெகட்டிவ் ஈவில், ரொம்ப மோசமான காரியங்கள் மேலையும் ஆட்சி செய்ய பெஸ்டான ஒரு நபர் யாரு இவங்களுக்கு எல்லாம் மக்களுக்கு வந்து முன்னுதாரணமா இருப்பா, எதை பார்த்து இவங்க எல்லாம் கத்துப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு இப்ப சரியான ப்ராப்பரான எக்ஸாம்பிள் செட் பண்ண ஆள் இல்லையே. எல்லாருமே ஒவ்வொரு பைபிள் ஹீரோஸும் நல்லா தான் பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துல தவறிடுறாங்களே, பரிபூர்ணமா இப்படிதான்டா வாழ்ந்தா அப்படின்ற மாதிரி யாரும் இல்லைன்னு யோசிக்கும் போது தான் இயேசுவானவர் இந்த உலகத்துல அனுப்புறாரு. எதற்காக இயேசு உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்னா, முக்கியமான விஷயம் இருளின் ஆதிக்கத்தை அடக்க. மெயினா இந்த டாமினியனுக்கு அவர் எதிர்பார்த்தார்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் டொமினியன், ஒரு ஆளுமை, ஒரு விதமான அந்த சப்டியூ கீழ்ப்படுத்துன்றத பெஸ்டா அவர் வந்து வாழ்ந்து காட்டுறது வந்து இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையை நீங்க ஓவராலா படிச்சு பார்க்கும்போது 33 வருஷம் தான் வாழ்ந்த மாதிரி இருக்கும். எப்பேற்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ்ந்தாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு விஷயம். மெயினா அவர் செஞ்சது என்னன்னா, ஒரே ஒரு பாவம் கூட அவரை மேற்கொள்ள அவர் அனுமதிக்கவில்லை. கண்களின் நிச்சயோ, மாம்சத்தின் நிச்சயோ, ஜீவனத்தின் பெருமையோ, இதுதான். இது 3த்துல எல்லா பாவங்களும் அடங்கிடும். இது எதுவுமே இவர் மேற்கொள்ள இவர் அனுமதிக்கவில்லை. பிசாசு சொன்ன இந்த 3 விஷயம் வந்து அதுல கண்களின் நிச்சயம் அடங்கியிருக்கு, மாம்சத்தின் நிச்சயம் அடங்கியிருக்கு, ஜீவனத்தின் பெருமை அடங்கியிருக்கு. 3த்திலையும் டெஸ்ட் பண்ணப்பட்டார் 33 வருஷமும். ஒன்னும் அவரை மேற்கொள்ளவில்லை. அவர் தான் எல்லாவற்றையும் சிலுவையில் வெற்றி சிறந்தார், மேற்கொண்டாரு. சோ டாமினேட்டிங் ஈவில், பொல்லாங்கை டாமினேட் பண்ணதுல பெஸ்டான பர்சன் வந்து இயேசுவானவர் தான். ஸோ நம்மளும் இந்த நாட்கள்ல வந்து பொல்லாங்கான காரியங்களை, பொல்லாங்கை, பாவத்தை, பிசாசை டாமினேட் பண்ண, எஸ்பெஷலா we need to learn to dominate evil. பொல்லாங்கான காரியங்களை டாமினேட் பண்ண நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் நம்மளையும் நம்பி கொடுத்திருக்காரு. ஏன்னா நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம், தேவனுடைய பிள்ளைகள், we are sons of God. ஸோ யோசிச்சுப்பா, அது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம தியானத்திலேயே நம்ம பார்த்தோம் மெசேஜ்ல. டாமினேட் எப்படிங்க, ஈவில் எப்படிங்க டாமினேட் பண்றது? இயேசு கடவுள்ன்ட்டீங்கன்னா அதெல்லாம் சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது.
அவர் 100% மனுஷன், 100% கடவுள். ஓகேவா? பிசாசு போனதுக்கு அப்புறம் தான் வந்து தேவதூதர்கள் வந்து ஹெல்ப் பண்றாங்க பாருங்க. அதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம். ஏய் போடுறான்ட்டு சண்டை போட்டுருக்கலாம். போடவே இல்லை. இவர் மேற்கொள்ளட்டும், அதுக்கப்புறம் நம்ம வரலாம். ஓகே. ஸோ அந்த விதமான ஒரு டாமினேஷனை இருளின் ஆதிக்கத்தின் மேல நம்ம செலுத்தணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை தான். த்ரூ வேர்ட் வி நீட் டு லேர்ன் டு டாமினேட் ஈவில் த்ரூ வேர்ட் பவர். அந்த வார்த்தையின் வல்லமை. எந்த வார்த்தை? கர்த்தருடைய வேதம். அந்த வேத வசனங்களை படிச்சு ப்ராசஸ் பண்ணி அதை அப்ளை பண்ணி மெமரைஸ் பண்ணி நம்ம நல்லா முழுக்க முழுக்க வார்த்தையின் முழுமையில வாழும் போது எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் தைரியமா மூஞ்சில அடிச்சு ஓடவெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம். இயேசு பிசாசை டைரக்டா 1-on-1 ஃபேஸ் பண்ணி அவரே வெற்றி வந்துட்டாருன்னா நமக்கு என்ன? அவன் டைரக்டா வரான். சின்ன சின்ன டெம்டேஷன்ஸ் தானே அனுப்புறான். சின்ன சின்ன சோதனைகள்ல தானே நம்ம நிரப்புறான். ஏன் மிஸ் பண்ணிடுறோம்னா வார்த்தை இல்லை. ஒரு சோதனை அப்படி வரும்போது ஐயா ஆமா பிரதர், ஆமா சிஸ்டர், அப்படியே உலக ரீதியா போயிருங்க. தவிர ஒரு டெஸ்ட் வரும், என்ன சொல்லணும்? மனுஷன் 40 மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய வாயில இருந்து போற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான். கர்த்தர் எனக்காக யாரும் செய்து முடிப்பார். டெம்டேஷன் வரும், சோதனை அனுமா. என்ன கர்த்தர் செய்வார் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப என்ன வசனம் தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? இல்ல, எந்த கண்ணும் காணல, எந்த செவியும் கேளாத ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்வார். அவர் வாக்கு பண்ணினால் நிறைவேற்றுவார், சொன்னதை செய்து முடிப்பார்ன்ற மாதிரி. என்னப்பா இவ்வளவு இதுவா இருக்குது, இவ்வளவு வீக்கா இருக்கிற நான் சோர்ந்து போகிறேன்னு அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தையும் தருவாரு. அவர் எனக்காக யாவற்றும் செய்து முடிப்பாரு. நான் ரொம்ப இதெல்லாம் உன்னால இப்படிலாம் செய்ய முடியுமா? இதெல்லாம் சாத்தியமா? உன்னால எப்படி இதெல்லாம் சாக்கு பண்ணிக்க முடியும்? அப்ப என்ன சொல்லணும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே. அந்த சூழ்நிலையை பார்த்து சொல்லணும். இல்ல மனுஷன் என்ன சொன்னா அவனை பார்த்து சொல்லணும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற மாதிரி. என்னை நேசிக்கின்ற ஒரு சகோதரி வந்து கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பதாக அவங்க மூலியமா ஒரு டெஸ்ட் வந்துச்சு. கொஞ்சம் அவன் மேரிட் ஆன ஒரு பர்சன் தான். என்ன வந்துச்சு? அதாவது அன்புல தான் ஒரு கான்வர்சேஷன்ல சொல்றாங்க. இந்த மாதிரி நல்சா சூப்பர் ஹேண்டில் பண்ற கர்த்தர் கிருபையில கடை இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுகிறாரு சொன்னேன். எல்லாம் ஓகே. இப்போ கொஞ்ச நாள் பொண்ணு பார்த்துன்னு இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இப்போ நீ சிங்கிளா இருக்க, இப்போ வந்து உனக்கு சம்பளம் வந்து கரெக்டா இருக்குன்னு சொல்றேன். நாளைக்கு இப்போ ஒன்னா இருக்கிற ஆளு 2ஆ மாறுச்சுன்னா எப்படி நல்சா அப்படின்னும் போது டக்குன்னு ஐயோ ஆமால அப்படின்ற மாதிரி ரியாலிட்டி மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. அந்த பாலுக்கு நான் வந்து கொஞ்சம் அப்படி அசந்திருந்தேன்னா அவ்வளோ ஐயோ கல்யாணமே வேணாம் பண்ணிருக்கணும். எல்லாம் நான் வந்து ரொம்ப நிறைய சேர்த்து வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தோம். ரெண்டுமே பண்ணாம ஆன் ஸ்பாட் ஆக சொல்லிட்டு ஒரு அவங்கள என்ன கூப்பிடணும் அப்படி கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நான் தனியா இருக்கேன். ஒரு நபர் தனியா இருக்கும் போது அவனுக்கு தேவையான யாவற்றும் சாரி யாருன்னா இருக்கீங்களா? அன்மியூட் பண்ண முடியுமா? எங்கம்மா ஸ்டாப் ஆச்சு? அதான் அந்த காசு எப்படி நடத்துவீங்க? கடனா இருக்குது. குட் தேங்க்யூ. சிக்னல் ப்ராப்ளம், அதனால தான் நான் கண்டினியூ ஆமா, கட்டாய் கேக்குது நடுவுல. ஓகே தேங்க்யூ. இப்போ சரியாவா? எப்படி இதை ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும் போது நான் சொன்னது என்னன்னா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தேன்னா நான் வந்து பிசாசுக்கு இடம் கொடுத்துருப்பேன். எப்படின்னாடா ஆமா அப்ப கல்யாணத்தை தள்ளி போட்டலாம், இல்லை நான் வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணலாம். கேட்கறது கரெக்டா ப்ராக்டிக்கலா கேட்கற மாதிரியே இருக்கும். ஆனா ஆவியானவர் அந்த டைம்ல எனக்கு ஹெல்ப் பண்ணார். என்ன பதில் சொன்னேன் அப்படின்னு அவங்கள பார்த்து, சகோதரியே என்ன சொல்றேன்னா, இப்போ நான் தனியா இருக்கேன். தனியா இருக்கிறதுக்கு தேவையான தேவ கிருபைகளையும் சம்பாதிக்கிற திறனையும் தேவையான காசையும் கடனில்லா வாழ்க்கையை வாழ கிருபையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இப்போ நான் 2ஆ மாறினா 1ல இருந்து நான் 2ஆ மாறும்போது அந்த 2 கொடுக்க போறது இன்னொன்னு வருதுல, என்னுடைய மனைவியை கொடுக்க போறது யாரு? கடவுள். கொடுக்கிறவர் மனைவியை கொடுக்கிறவருக்கு மனைவியை பராமரிக்கக்கூடிய பண தேவைகள், பொருளாதார தேவைகள், ஃபினான்ஷியல் நீட்ஸு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தேவனால் கூடும். ஸோ உலக ரீதியா யோசிச்சு பார்த்து நான் கால்குலேட் பண்ணேன்னா நான் மாட்டிப்பேன். அதாவது இது வந்து கால்குலேட்டர் வச்சு போட்டு இப்போ நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், கல்யாணம் எத்தனை சம்பாதிக்கிறேன் போட முடியாது. விசுவாசத்தின் பாதையில நான் வாழுறேன், நான் ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு இருக்கிற பட்சத்துல கர்த்தர் எந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு மனைவியை கொடுக்குறாரோ அந்த காலகட்டத்தில் நான் ஒருவன் 2ஆ மாறினதுக்கு அப்புறம் அந்த 2ம் சேர்ந்து ஒரு நல்ல குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு தேவையான பண தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் இயேசு சந்திப்பார் அப்படின்னு சொன்னேன். செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க அந்த பதில எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களும் ஊழியக்காரங்க தான்.
ஆனா அந்த விதமான ஃபெய்த் ஃபில்டு வசனம் நிறைந்த அந்த விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் எதிர்பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களும் ஆஜராயிட்டாங்க. இதை நான் எதிர்பார்க்கல இந்த பதில, பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நடந்துச்சுன்னா ஸ்தோத்திரம், அந்த மாதிரி நல்லபடியா இருந்தா ஸ்தோத்திரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இதை சொல்றேன். முழுமையில நாம் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய காரியங்கள் முக்கியமா எதுல தவற விடுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம் சிக்னல் ப்ராப்ளம். செகண்ட். இருக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தார் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது பெட்ரு, அடாப்ட் பண்ணிக்கலாம், நாய் பூனைகள் எல்லாம் அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் சுத்துது. குழந்தை பெத்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா குழந்தை பெத்துக்குன்னு வளர்க்கறதுக்கு கஷ்டம்னு ஒரு கும்பல் சுத்துது. கல்யாணம் பண்ணிக்காம சிங்கிளாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு சொல்லுது. எல்லாமே அகைன்ஸ்ட் த பைபிள். வார்த்தை தெரியாதவங்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க. நான் கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சவங்க என்ன சொல்றேன், ஆமாப்பா, சுத்தி நிஜமாவே பார்க்கும்போது நிறைய ஃபேமிலிஸ் ஃபெயில் ஆகுது, கல்யாணம்னாலே பயப்படக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்கு. ஆனா என்னுடைய வேத வார்த்தை சொல்லுது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும், அவங்களுடைய மேரேஜஸ் எல்லாம் ஃபெயில் ஆனாலும் அது என்னை அணுகாது. என்னுடைய மேரேஜ் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், என்னுடைய குடும்பம் நல்லா தான் இருக்கும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஏன்னா என் கண்களால் மாத்திரம் நான் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பேன். கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும். வேத வசனத்துல நம்ம ஹேண்டில் பண்றோம். இந்த நாள் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இருளின் ஆதிக்கம் நம்மளை சுற்றி நிறைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் முழுமையில அனுதினமும் அவருடைய வார்த்தையின் முழுமையில நம்ம நிரப்பப்படாதவரைய இந்த பொல்லாங்கான மோசமான உலகத்தை மேற்கொள்ள முடியாது. ஜபம் பெரிய ரோல் பிளே பண்ணும். ஜபத்தினால் மாத்திரம் உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஜபம் 40 நாள் உபவாசம் பண்ணார் ஆண்டவர், ஜெபிச்சாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பிசாசு வந்தான். எத்தனை அப்பாலே போய் சாத்தானே சொல்ல, வார்த்தையை உள்ள புகுந்து அதுக்கு முன்னாடி அந்த பிரேயரும் அந்த வேர்டை மிஸ் ஆயிட்டு தான் அவர் சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணி வின் பண்றாரு. யோசிச்சு பார்க்கும்போது இங்க யாருன்னா ஜபத்தை மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குற ஆளா இருந்தீங்கன்னா, தயவு செஞ்சு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், ஜபத்திற்கு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல, வார்த்தையை உங்களுக்குள்ள புகுத்துறதுல, பைபிளை படிச்சு நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றதுல, ஞானத்தை உட்கொள்றதுல, இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கிற மெசேஜஸ், நல்ல போதகர்கள் பேசுற பைபிள் அப்படியே பியூரா பேசுற பைபிள் ப்ரீச்சர்ஸை நீங்க கேட்டு நீங்கள் அனுதினமும் ஃபில் பண்ணிக்கும் போது உலக கவலைகள், மயக்கம், உலக ரீதியான ப்ராப்ளம்ஸ் நம்ம ரியாலிட்டியில் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அது யாவற்றையும் ஜெயித்து வெற்றி சிறக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வாரம் நம்ம பார்த்தது வந்து டாமினேட்டிங் ஈவில். கர்த்தர் வந்து நான் திருப்பி அந்த பிக்சர் மட்டும் நான் ஷேர் பண்றேன். கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் என்ன அப்படின்னா, அப்கிரேட் பேக் டு டாமினன். ஏன்பா அதாமே அவங்களுக்கு கொடுத்தோம்ப்பா, இன்னும் சரியா இயேசுக்கு அப்புறம் நிறைய பேர் ஃபில் பண்ணல. இயேசு மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா அந்த டாமினியனை இருக்கிறாரு, அதனாலதான் பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறாரு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏசப்பா போலே சக்சஸ்ஃபுல்லா வாழ்க்கையை வாழ போறோம். இந்த மாதம் முழுவதும் டாமினியன், ஆளுமை, இதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இந்த நாளை நம்ம எஸ்பெஷலா பார்த்தது, உலகத்தை நல்லா பார்த்துக்கணும் அதெல்லாம் பார்த்தோம். ஆனா எஸ்பெஷலா நம்ம பார்த்தது ஈவில்ல டாமினேட் பண்ணணும். நம்ம வந்து நம்மளுடைய டாமினியன் ஓவர் ஈவில், பொல்லாங்கை அதிகமாய் நம்ம வந்து மேற்கொள்ள தேவையான கிருபையை தரணும். வசனம் இருக்குல்ல, நீங்க வந்து do not be overcome by evil but overcome evil with good. பொல்லாங்கினால் சோதிக்கப்படாமல் தீமையினால் நீங்கள் வெல்லப்படாமல், தீமையா இருந்தாலும் அது நன்மையினால வெல்ல. அதிக நன்மை நமக்குள்ள இருக்கும் போது தீமையை நம்ம வெல்லலாம். பெஸ்ட் நன்மை என்ன, நமக்குள்ள இருக்கிறதுல பெஸ்டான ஒரு நன்மை என்னன்னா இதுதான், வேர்டு தான், கர்த்தருடைய அந்த வார்த்தை யாரு? இயேசு. ஸோ இயேசுவை நம்ம பரிபூர்ணமா முழுமையா இந்த வார்த்தையின் மேல உட்கொள்ளும் போது இந்த உலகத்தை ஜெயிக்கிற
ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கெப்பாசிட்டியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. இது ஒரு சீரியஸ் தான். இந்த மாதம் முழுவதுமா இந்த ஒரு காரியத்துல தியானிக்கலாம். இந்த வாரம் நம்ம வந்து ஃபைட் பண்ணலாம். ரொம்ப சுயத்துல, மாம்சத்துல இல்ல. கர்த்தருடைய வார்த்தையின் முழுமையில இருந்து நம்ம வந்து உலகத்தை ஃபேஸ் பண்ணும்போது, நம்ம தான் நிச்சயமா வெற்றி சிறக்க போறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ so much. God bless you all.